வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான். எப்போதுமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம்தான், வார ராசி பலன் வந்து எதாக இருந்தாலும் உங்களது லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்பொழுது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து உச்சமாக இருக்கார். உச்சமாகும் போது தொழில் ரீதியான விஷயம் 1, 8, 10 போது ஐயோ உச்சமாச்சுன்னா சூப்பராக இருக்குமா சார்னா அப்படி இல்லைங்க. அது 8ஆம் பாவாதிபதியாக வரும்போது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான சூரியன் சூரியனோட நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் வந்து தொழிலில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். காரணம் என்னென்னா 10க்கு 5 8ஆக இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் மனத்தில் வந்து ஒரு சலசலப்புகள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தெலாம் போயின்னு இருக்கு. அப்படி போகும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது இது வந்து மேஷ லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க தான் பர்ஃபெக்டாக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அதை அந்த மாதிரி இதை கால்குலேட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கார். 10 இருந்து வந்து சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தை போகின்ற காலத்தினால் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 7 மற்றும் 10 போது கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து சுக்கிரன் 11க்கு போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து 5ஆம் பாவத்துடைய தொடர்பு. 5ஆம் பாவத்துடைய தொடர்பு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும். கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கலைஞர்கள்லாம் நல்லா வாய்ப்பு வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் அது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். 3ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லே இருக்கிறார். 10ல் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறது வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு 3, 6, 4 முதல் வீடு விற்பனை, வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது, இல்லை வீடு ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியோடைய தொடர்பு இருக்குது. 3ஆம் அதிபதி இவர் வரும்போது கடன்கள் ஏதாச்சும் வந்து வீடு பேரில் வந்து ஒரு புதுசாக ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். அதனால் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், மாமியார் வீட்டு சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு வழக்குகளில் இருக்குது, அது மாதிரி ஏதாச்சும் வருதுன்னா நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதிகள் திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள், வீடு சொத்துக்கள் வாங்கணும்னு ஒரு ஆசை தூண்டும். அம்மாவை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா அம்மாவை போய் பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் நல்லா தன வரவுகள், ஏதாவது சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறது. அதுவும் வந்து அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குது. செவ்வாய் உச்சம் அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இதோடைய தாற்பயம் எப்படி வரும்னா 1, 5, 8, 10 போதே கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் யாராச்சும் வந்து அவங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்குங்க, அந்த சொத்து வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா கிடைக்கணும், அது அவங்க இறப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். கொஞ்சம் அந்த கர்மா பண்ண வேண்டிய ஒரு கடமைகள் சில பேருக்கு வரும். அதெல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து யாருக்குன்னா, யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்துக்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல், நிறைய ஒப்பந்தங்களுக்காக போகிறது, இப்போ தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் கேட்டு ஏன்னா கண்டிப்பாக கடன்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களை கொஞ்சம் மாற்றம் பண்ணுவீங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள், புதிய கடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல விஷயங்கள். அதுவும் அது உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு மன உளைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து சூரியனுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில் பார்க்கும்போது சூரியன் நட்சத்திரத்தில் போகும்போது 5க்கு 10ங்கிறது வந்து தொழில் தேவை விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற பிளான் இல்லை, இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களை தர்க்கங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, அது உச்சமாக இருக்குது. ஸோ இது வந்து யாருன்னா மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்பீச் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாகுது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்? அதாவது 2, 7, 9, 12ங்கிற ஒரு இதில் இருக்கும். ஸோ கணவன் மனைவி, ஸோ கொஞ்சம் வந்து சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து ஊர் விட்டு இன்னொரு ஊர் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். ஃபாரினில் வந்து ஒரு ஜாப் கிடச்சி போகிறது, இல்லைனா வந்து சில பேர் வந்து ஃபேமிலியோடய கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு புது உறவுகள், புதிய இப்போ வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வெளிநாடு போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், அதனால் ஒரு பொண்ணு அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து வியாபார ஸ்தலமாகவும் இருக்கலாம். ஸோ கணவன் மனைவி வந்து ஒரு சுற்றுப்பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்குனாலும் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் வந்து நல்ல ஒரு ஆட்சியோடு இருக்கிறது, நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கொஞ்சம் செலவுகளையும் பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக. ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து அதீதமான ஒரு அந்த செலவுகளையும் ஏற்றி விட்டுரும். ஸோ அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கணுங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருக்குது, அது ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் வரும். பெரிய லாபங்கள், பெரிய திட்டங்கள் போட்டு அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இதுக்குள்ளே முடிக்கலான்னு, பட் அதை விட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து மேஷ லக்னத்தில் வந்து இது யாருக்கெல்லாம் நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும், சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான கொஞ்சம் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம்னு அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களே உருவாக்காது. மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ரிஷபராசிக்காலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி என்ன புதனும் வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து 2, 5 மற்றும் 9 வேலை செய்யும்போது
குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவது, ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தை வந்து ஒரு படிப்புக்காக, ஒரு தொழிலுக்காக உங்களை விட்டு வேறு ஏரியாவுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்க நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயிலும் நல்ல லாபங்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஒரு 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அதீதமான ஒரு விஷயங்கள், அதீதமான திட்டங்கள், உங்களது முயற்சிகள், அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் என்பது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்க நடக்கணும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து சின்ன காரசாரமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கணவன் மனைவி அப்பா அம்மா சம்மந்தமான ஒரு ட்ரையாங்குலரில் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்குவாதம் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகும்போது அது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களாம் வந்து இது அப்பா அம்மா ஒய்ஃபு. ஸோ இந்த 3 கட்டத்தில் தான் அது நடக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதின்றும்போது சூரியன் வந்து அம்மா கொஞ்சம் எமோஷன் ஆவாங்க. ஸோ அதனால் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், வேலை சம்மந்தமாகவோ இல்லை ஒரு வேலை கிடைச்சோ இல்லை படிப்புக்காகவோ அவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதினா சுக்கிரன். அது வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து 9ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் போது கொஞ்சம் அந்த அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை. முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. இது யாருக்கு நடக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜர் அஃபெக்ட் வரும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு வந்து அது உச்சத்தோடு இருக்கிறது மகரத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அது எப்படி இருக்கும் அப்படின்போது செவ்வாய் வந்து போகின்ற ஒரு நட்சத்திரம் வந்து உத்திராடம் சூரியன் நட்சத்திரம் ரொம்ப வார் மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து கணவன் மனைவினோட நிறைய ஒரு வாக்குவாதங்கள் வருது. அதான் அப்போ சொன்னால் இந்த ட்ரையாங்குலரில் வந்து மாடிப்பீங்க அப்பா அம்மா மனைவி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ட்ரையாங்கிளில் வந்து ஏதாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடந்தோ அவங்களுக்கு வந்து இது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து 12ல் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது தேவையில்லாத ஒரு வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அது 8ஆம் அதிபதியுடைய சம்பந்தம் வரும்போதே யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வேலையில் கவனமாக இருங்க. பக்கத்தில் இருக்கவன் யாராச்சும் வந்து கூட இருக்கிறவங்க வந்து உங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது நமக்கு வந்து நிறைய அவப்பெயர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு. தயவுசெய்து வந்து அதை என்ன மாதிரி லூஸ் ஸ்டாக் விடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ரிஷப லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 11ல் வந்து 10ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாகிறது சனி தசா புத்தி அந்த நடக்கும் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ வேலை விஷயங்களுக்கு வந்து அங்கங்கே அலையிறது, சில பேருக்கு வந்து வேலையிலே சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அங்கே போங்க இங்கே போகணும்னு சொல்லி வெளி மாநிலங்களுக்கோ வெளியூருக்கோ அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 8ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து மிதுன ராசி வந்து நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான பீரியட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 8ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நமது அபிலாஷைகள் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஆசைகள் அதிகமாக தூண்டி விட்டு
அதனால் ஒரு நிம்மதி குறைவு இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 8ல் வந்து ஒரு கிரகம் வந்து ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணுது, ரொம்ப டென்ஷன் படுத்துனா இதனால தான். அதனால் வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து எமோட் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து போகும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ஏதாச்சும் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டு யாராச்சும் வந்து அமௌண்ட் கொடுக்காம கொஞ்சம் டாச் பண்ணி தான் திங்கள் செவ்வாயில் வந்து பெருத்த அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவார். ஸோ மிதுன லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களோ ஒரு பெரிய பொருளாதார ரீதியிலேயே வந்து திங்கள் செவ்வாயில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அந்த புதன் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது 8ஆம் இடம்ங்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ திடீர் லாபம் கூட கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருந்து அதுவும் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் வரும். சில பேர் வந்து வேலை டிரான்ஸ்ஃபர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இந்த வேலையை விட்டு வேறு வேலை போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6, 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துருங்க. அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது வேலை சம்பந்தமான விஷயம் கண்டிப்பாக ஒரு டென்ஷன் கொடுத்துரும். இது யாருக்கு நடக்கும்? இதன லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். ஸோ வேறு யாருக்கும் இது நடக்காது. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயம், பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுடைய 8ல் இருக்கின்ற காலகட்டத்தில் குடும்பத்தில் வந்து தாயாரினால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களும் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திங்கள் செவ்வாயில் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவரும் 8ல் இருக்குது. ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் போய்கிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளும் எழுத்து பேசும். சில குழந்தைகளும் எமோஷனாகி கத்துறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைஞருக்கு வந்து தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறதுனால 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது நல்லது. ஸோ நம்ம பாட்டுக்கு ஏதோ சைன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது இது வந்து யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாகிறது சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரும், எமோஷன்ஸ் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ எதிர்த்த லாபங்களை காட்டி ஒருத்தவங்க வந்து மோசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். யாராச்சும் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து தூண்டி விடுவான், தம்பி நீ வா, உனக்கு வந்து அங்கே வந்து ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை விட்டுருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அதிகமான சம்பளங்களை ஆசை வார்த்தை காட்டி உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண வரவுகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது வந்து எந்த மாதிரி பண வரவுகள்னால் பூர்வீக சொத்துக்களால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து இப்போ இருக்கும்போது யாருக்கெல்லாம் குரு தசா புத்தி அந்தரங்கள் மிதுன லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கையிலும் பார்த்திங்கனாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்னாலும் இதனால் பெரிய பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வராதுன்னு நினச்சி இந்த பணம் திடீர்னு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும், யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாகவும் குதூகலமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி இருக்கணும் போது
உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற மாதிரியான விஷயங்கள், சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போனால் கண்டிப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குமானால் அலைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி இல்லை வந்து ராகு இருக்கிறது. ஸோ 10ல் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்குதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் புதன் 8ல் இருக்கிறது வந்து ரொம்ப எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வந்து உங்களை வந்து ஏதாச்சும் கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும்ன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லைங்க. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசி அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் திங்கள் செவ்வாயிலேருந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனையும் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சிக்காகவும் சந்தோஷமும் குதூகலமாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ 12ல் வந்து அடுத்த 2-3 நாட்கள் கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. மற்றபடி 2ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 7 அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் இருந்து அது வந்து 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து திருமணம் சார்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. 3ஆம் அதிபதி புதன் 12 மற்றும் 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 3, 7, 12 போது கொஞ்சம் மனசு சபலப்படும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஏன்னா இன்றைக்கி இந்த 3, 7, 11 இதெல்லாம் இருந்தனாலே இந்த ஒரு எமோஷன்ஸும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுறதுனால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றனால கொஞ்சம் கவனமாக மெடிடேஷன், சாண்டிங், இறை வழிபாடில் வந்து உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரனும் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய வீடு சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடந்ததோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தைகள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளோட முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவர் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் எமோஷனாக வந்து அதிகமாக ஒரு லாபம் கிடைக்கும்ன்றதுக்காக ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும், கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கின்ற காலம் இப்போ தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன்கள் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சி புகழெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து 7ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எதிராளிகள் வந்து நம்ம நிறைய குழப்புவாங்கன்றதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து உங்களது 7ஆம் இடத்துல மகரத்தில் நிறைய அந்த சின்ன கிரகங்களாக இருந்தாலும் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் எதிராளிகள் என்ன சொன்னாலும் உடனே ரியாக்ட் ஆகாமல் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிப்பது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது
கொஞ்சம் நமக்கு மனசில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் பொருளாதார ரீதியில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், அவங்க குடும்பத்தாரிலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கனால கலகங்கள் வராமல் இருக்கணும். நீங்கள் உட்காந்து தனிமையில் உட்காந்து பேசி உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து 9ஆம் அதிபதியோட சம்பந்தம் ஏற்படும் போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதீதமான எமோஷன்ஸு, அப்பா மாமனார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும். இது மேஜராக நடக்கும். 9இல் ராகு. ஸோ 9இல் ராகு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த டைமில் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் அவங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7இல் இருந்து நல்ல உச்சமான செவ்வாயாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டு ரொம்ப பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள், நல்ல லாபங்கள், ஒரு வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளில் வந்து இறங்குவீங்க. அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி வந்து 6இல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் நல்ல வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், அது வெளிநாட்டுக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதுதான் எவ்வளோ வந்தாலும் வந்து நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போனாலும் செலவுகள் நமக்காக காத்திருக்கணும் போது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வரும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, எவ்வளோ கடன் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6இல் இருக்கும்போது 3 ஆறும்போது வேலை செய்பவர்களுக்கு யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்த நடக்குது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும், வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே போங்க, அதுலேருந்து இதை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கலாம் மேஜராக நடப்பதற்கான நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6இல் இருக்கும்போது தாய் தந்தையருக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும்? சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். சில நேரங்கள் வந்து வாக்குவாதங்கள் வர்றது, கொஞ்சம் பகைமை பாராட்டுற மாதிரி விஷயங்கள் 2 பேர்த்துலையும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் வந்து நமக்கு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள், கேட்ட கடன்கள் கிடைக்கிறது, கொஞ்சம் பழைய கடன் அடைச்சி புது கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயமோ 5, 8, 9ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸு, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து ஏன் இங்கே வந்து வந்தோம், எதுக்கு இந்த வேலைக்கு வந்தோன்ற மாதிரி ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7இல் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து 6இல் நிறைய கிரகங்கள் வந்து வேலையில் நிறைய பிரச்சனைகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து சனி, அது வந்து 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள், சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வேலை விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலாளருக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதே நேரத்தில் வந்து சனி தசாபுத்தி அந்த 8ல் உள்ள ராகு வந்து சில நேரங்கள் வந்து அதீதமான எமோஷன்ஸை வந்து கடத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எதிராளிகளிடம் பேசும்போதும் கஸ்டமர்ட்டியோ வெளியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். இதெல்லாம் வந்து யாருக்கு சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுமாதிரி 8ல் உள்ள ராகு எந்த மாதிரி விஷயங்களே பண்ணணும். ஸோ 8ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-11 மற்றும் 8ல் உள்ள ராகு இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது 6ஆம் அதிபதி கண்ட்ரோலில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? சிம்ம லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஆனால் கேட்டதில் கடன் கிடைக்கும், கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வெளிநாடு செல்வது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாம் யாருக்குன்னா சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பெரும் கடன் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுலேருந்து என்னென்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷனுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் தசாபுத்தி அந்த நடக்கும், நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி என்ன புதன். ஸோ 11ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன், நல்ல பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் நல்ல ஒரு பெரிய பணம், நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது 10-5 தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10-5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஆசைகள் காட்டி மற்றவர்கள் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது, அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஒரு சுத்தல்கள் இருக்கும். நிறைய வந்து என்னடா அது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அலைச்சல் இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அவர் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்களோ கொஞ்சம் மன அழுத்தங்களோ இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. பட் பணம் வருமானம் கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து குழிப்பறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயம் அது ஏன்னா 3-8 அதீதமான விஷயம், அதுவும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம எமோஷன் ஆகும். பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லை ஒரு எங்கேனாச்சும் வந்து ஒரு சுற்றுலா, ஒரு ஆன்மீக சுற்றுலா போனாலும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம உடைமைகளை கொஞ்சம் திருடுறதுக்கான வாய்ப்புகள், பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதெல்லாம் யார் நடக்கும்? கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குங்க தான் இது மேயரானவங்க. மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் மறைகிறாருங்க. ஸோ 4-7ஆம் அதிபதி 8ல் மறையும் போது என்ன மாதிரி விஷயங்கள் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் டென்ஷன்ஸ் வரும். ஸோ அப்பானாலேயோ மாமனாராலேயோ வந்து குடும்பத்தில் சில கலகங்கள் ஏற்படுவதனால அதனால் ஒரு வாக்குவாதங்கள், மன போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கேர்ஃபுல். அது வந்து பின்னாடி வந்து ஒரு பெண்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி அதனால் குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யார் நடக்கணுமோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுவும் 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் வந்து ஏற்கனவே 5ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய மக்கள் பண்ணுறது கொஞ்சம் அவங்க குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 5ஆம் அதிபதி 6ல் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து பெருத்த வேலை பலுக்களை கொடுக்கும். 3 நாள் 4 நாள் செய்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்குறாங்கன்ற மாதிரி எமோஷன்ஸ் இருந்தால் வருமானம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம், நல்ல பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ல் ராகு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார். ஸோ 7ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது
தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏற்றங்களை நல்லா கொடுத்தாலும் நமக்கு வந்து எமோஷன்ஸை நிறைய கொடுத்துரும். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இப்போ 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை யாராச்சும் பொய் சொல்லி வாங்கி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காலம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும், கன்னி லக்னமாகிறது ராகு தசா புத்தி அந்த நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் வந்து குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே இடத்துல வந்து குரு இருக்கிறார். ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது மனைவியோட குடும்பம் சார்ந்த நபர்களாக நமக்கு ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ உங்களுடைய அப்பா ஏதாச்சும் பேசலாம், உங்கள் மாமனார் ஏதாச்சும் பேசி அதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயங்களும் நல்ல ஒரு சந்தோஷமானவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள். ஸோ அப்பாவினால் ஒரு சில நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். 10ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு. அதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் செலவு அதிகமாகுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதில் வந்து பெரிய லாபம் வருதுங்கிறதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். நிறைய இருந்தான்றதுல ஒரு 2 வாரத்தில் வந்து ஒரு பெரிய பல லட்சங்களை சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது கடன் வாங்கி போய்ட்டு அதை மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த ஒரு கிரகங்கள் அந்த விஷயங்களே கண்டிப்பாக போட்டு பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபம். ஸோ 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கிட்டத்தட்ட எந்த மாதிரி விஷயங்களும் போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அதனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனெல்லாம் வந்து எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் போய் வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து பெருத்த ஒரு லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் பிரார்த்தனை. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. இதில் வந்து சுக்கிரன் வந்து உத்திராட நட்சத்திரம் பெருத்த ஆசைகளை ஏற்படுத்தி அதில் நம்ம வந்து டென்ஷன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை நான் அதை தீர்த்து வச்சுறேன் இதை தீர்த்து வச்சுறேன் நீங்கள் என்ன ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரங்கள் துலா லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. சில பேருக்கு வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடுவில் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். கணவன் மனைவியோட ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன தகராறுகள் ஸ்ட்ரெஸ்கள். ஏன்னா குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன தகராறுகள் வருவதற்கான வாய்ப்பு. உங்கள் அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து ஏதோ பேச போய் அதனால் ஒரு வாக்குவாதங்கள் உங்கள் மனைவியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது ஸோ தாயாருக்கு வந்து நல்ல நன்மைகள், இரட்டிப்பு லாபங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், விற்பனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து பெருத்த பணங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சனி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி பலம், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து நம்மளே பிரமிக்கிற மாதிரியான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சும்மா சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ்லாம் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ இதில் வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், எங்கன்னா வேலை பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு பண வரவோடு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் என்னென்னா இதில் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த ஒரு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். அதுவும் நட்சத்திர சாராதிபதி வந்து 8ஆம் அதிபதியாக வந்து கனெக்டிவிட்டி வரும்போது வேலையில் வந்து கவனமாக இருக்கணும். பணம் வரதுங்கிறது அடுத்த விஷயம், பட் வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ அதை பார்த்துங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொடுக்க முடியலனா கூட கொஞ்சம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் முடியல அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய், 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் துலா லக்னம், செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு லாபம் கருதி எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுற மாதிரி விஷயங்களும், அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நாளும் இந்த மாதிரி தேவையில்லாத, அதாவது பெண்கள் விஷயங்கள் வந்து யாராச்சும் ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 9. ஸோ உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான புதன் 4ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராவல் இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ட்ராவல் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம் இருக்குமான லாபம் இருக்கும், பட் இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாக இருக்கும். இதெல்லாம் துலா லக்னம் புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி வந்து சந்திரனாக இருந்து அது வந்து வாரத்தின் உட்பகுதியில் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வந்து புதன் வியாழனில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் டென்ஷன் இருக்கும். ஏன்னா அது சந்திராசிரம காலகட்டமாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது 1க்கு 4 வாட்டி உட்காந்து யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் அதுக்கப்புறம் மென்மையை கொடுக்கும். அந்த 2 நாட்களுக்கு அப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக சந்திரன் வந்து அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் எதுவும் ராங் டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறத வந்து கவனமாக பார்த்துக்கிற ஒரு காலகட்டம். 11ஆம் அதிபதி சூரியன் ஒரு நாளைக்கு வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஆகணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 3ல் வந்து நல்லா உச்சமாக இருக்கும்போது இது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகி போகிறதுங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதில் லாபம் இருக்கும். நல்ல லாபங்கள் இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய கடன் ஒப்பந்தங்கள், ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க, பெரிய லோனாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது செவ்வாய் லக்னமாக அது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் வேலையில் கொஞ்சம் அந்த அதிகமாக இருந்தாலும் பட் என்னென்னா நல்ல ஒரு பெருத்த வருமானங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் பெரும் பணம் வாங்குறது, திரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிக்காக பணம் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போதிலும் யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நிறையா இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும். அதை மட்டும் விட்டு கொடுத்து போனால் போதும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேலையில் நல்ல மாற்றமான வேலையில் நல்ல மாற்றங்களுக்கும் வேலையில் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு, ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்குங்க, இந்த சொத்து விற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பணம்னு ஒன்று வந்தோன்னே அதாவது சரியாயிடும், அதை பற்றி கவலையே வேண்டாம். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள், மற்றபடி வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் வழி சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ
அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தான் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறது, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுகள், அதாவது திருமணம் சார்ந்த உறவுகள் மட்டும் சின்ன மனக்கசப்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5ல் உள்ள ராகு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் அதிபதி 8, 3, 8, 11 மற்றும் இது வந்து 5ஆம் இடத்துக்கு கொஞ்சம் ஏதோ ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்கிறோம், வெளியூர் கோயில்களுக்கு போகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மேக்ஸிமம் இப்போ போகாமல் அப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா இது 8 மற்றும் 5 தொடர்பு இருக்கும்போது அந்த பிரயாணங்களை கொஞ்சம் நமக்கு வந்து சங்கடங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் பொருட்கள் தொலையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ நிலபுலன்கள் விற்பனையில் வந்து கொஞ்சம் இந்த கையெழுத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு தான் இது மேஜர் நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 9ஆம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய பிரயாணங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு கிளைண்ட் மீட்டிங், கிளைண்ட் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார நிமித்தமாகவும் ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் சந்திராஷ்டம காலகட்டங்களாக இருக்கின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. இது வந்து யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும். தொழில் முயற்சிகள் நல்லாயிருக்கும். தொழில் முயற்சிகள் வந்து ஒரு பெரும் பணம், பெரும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் போட்டிகளில் வெல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 3, 8, 11 போது பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், சிறு தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து 1க்கு 10 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதில் வந்து தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். பெருத்த ஒரு ஆசைகளை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நல்ல மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியாதிபதி குரு 5ல் இருந்தவர்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களான நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அது பெரிய விஷயம். வண்டி வாகனங்களாலும் பெரிய லாபங்கள் வருவது, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு பணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சனி 3ல் இருக்கும்போது என்றைக்குமே இந்த 2, 3 தொடர்பு ஏற்பட்டாலே நமக்கு அறியாமலே நம்ம சில பேர் வாட்ச் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பை மாதிரிலாம் இருப்பாங்க, கேமரா வைப்பாங்க, அவங்க மொபைலை வந்து நோண்டுவாங்க, மொபைலை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும். கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 5ல் இருக்கும். சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தனுசு லக்னம் குரு தசாபுத்தி அந்த ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதே காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் தனுசு லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அது புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி
ஆனால் செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும், சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து அது உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போதெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. 7ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கிறது. ஸோ அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் வரும். பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா 8ஆம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி நடுவில் நிறைய கருத்து வேறுபாடு வருது. கணவன் மனைவி நடுவில் வந்து இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறது, அவங்க குடும்பத்தை இவங்களை திட்டுறது மாதிரியே இந்த ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்னால ஒரு சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி பிரச்சனைனா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை விட்டு வந்து மற்றவங்கள வந்து நீங்கள் வந்து இதில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நான் மேஜராக வந்து நம்ம விஷயங்களை நம்மளே முடிக்க பார்க்கணும். அதுதான் உண்மையான விஷயம். பாலகுமார் அடிக்கடி சொல்வார், மற்றவங்க பஞ்சாயத்துக்கு நான் நிறைய போவேன்னா என் பிரச்சனையை நான் யார்ட்டையுமே சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லோரும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவாங்க. இவனை பற்றி தெரியாதா, அவனுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி அவங்க கேலி பேசுவாங்கிறதுக்காக நான் எதையுமே சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நம்ம விஷயத்தை எதுக்குது, அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ரத்த சம்பந்தமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க எதிரியாக வந்து நம்மளுக்கு நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். எந்த அம்மாவும் பொண்ணும் சண்டை போடாமல் இருந்திருக்காங்களா? அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா அம்மாவெல்லாம் வந்து இந்த ஃபேமிலிக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். குழந்தை ஃபேமிலி ஒரு 30-40 வருஷங்கள் வாழ வேண்டிய ஒரு லைஃப்பை வந்து தேவையில்லாமல் மற்றவர்களை இன்வால்வ் பண்ணி கெடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் திங்கள் செவ்வாயில் வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனெல்லாம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2லிருந்து அந்த சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் மன உளைச்சல்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் வந்து தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வருவதற்கான வாய்ப்பு. பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பிரயாணங்கள் அதனால் ஒரு புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் வெளி மாநிலம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ உள்ளூரில் இருக்கும் சின்னதாக ஒரு மன, ஏன்னா என்றைக்குமே வந்து சூரியன் செவ்வாய் சாரில் போகும் அது ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குன்றதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதீதமான ஆசைகளை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த 8ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை ரொம்ப ஆசை வார்த்தை காட்டி கவுக்குற ஒரு இடம்ன்றனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், பெருத்த ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து தனுசு லக்னம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு உயர்வுகள், நல்ல இரட்டிப்பு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அந்த நட்சத்திர சாராதிபதியும் சரி மற்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த 2-3 தொடர்பு இருக்கும்போது மறைமுகமாக நம்மளை வந்து ஏதாச்சும் போட்டு பார்க்குறது, ஸ்பை வேலைகள்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இது யாருக்கெல்லாம்னா தனுசு லக்னமாகுது சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ராசியில் நிறைய கிரகங்கள் கிட்டத்தட்ட வந்து செவ்வாய் சூரியன் ஏகப்பட்ட கிரகங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஐயோ இதை பண்ணுறதா அதை பண்ணுறதாங்கிற மாதிரி வரும். எதையுமே வந்து எளிதாக வந்து நம்ம டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு குழப்பமோ இருப்போம். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து இது பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் அதை பண்ணுற மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கிரகங்கள் நிறைய இருக்குங்களா, அதெல்லாம் ஒரு மாத கடகடன்னு ஓடிடும்னு வச்சுப்போம். பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது
ஏன்னா கிரகங்கள் வந்து அந்தந்த வேலையை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும். பட் எல்லா கிரகமும் ஒரே இடத்துல இருக்கும்போது அது கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுன்றது தான் சொல்ல வருது. 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு. ஸோ 3ஆம் அதிபதி ராகு வந்து 6, 9 இல்லை சம்மந்தப்பட்ட ராசியில் இருக்கும்போது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வேலையில் மாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் கொடுத்து வெளியே ஏரியாவுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன். ஸோ இதெல்லாம் யாருன்னா மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் யாரெல்லாம் மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்த நடக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பூர்வீக சம்மந்தமான விஷயம், உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லையோ அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள், உங்கள் மாமியாருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் வந்து அதனால் நீங்கள் நடுவில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம கருத்து பேதங்கள் வரும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தான் நம்ம பார்த்துக்கிறது. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கும்? மகர லக்னமாகுது குரு தசாபுத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக சூரியனோட சாரத்தில் போயிட்டார். ஏன்னா அது வந்து ராசியில் வந்து உச்சமாக இருந்தாலும் அது அஷ்டமாதிபதி சூரியனோட சாரத்தில் அந்த சூரியனும் ராசியில் இருக்கும்போது மண்டையை வெடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ எமோஷன்ஸாக பேசுறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து இப்போ டெசிஷன் எடுக்காமல் ஒரு வாரம் கழித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதாவது சூரியனோட சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும். இது நடப்பதற்கான இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்து நடந்துங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலேருந்து 5, 10ஆம் அதிபதியின் போது புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. பட் இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியோடைய சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் உருவாக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் குழந்தைகளை நினச்சி நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக ஒரு கவலைப்படுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 4-5 டேஸ் தான். ஸோ வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்ன்றதை பார்ப்போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6, 9 போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களையும் சரி, வேலையில் வந்து நிறைய மாற்றங்களையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திடுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து வேறு வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பிரயாணங்கள் தயாராகிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு? மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன். 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் திங்கள் செவ்வாயில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதூகலங்கள். புதன் வியாழன் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வந்து ஒரு குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள். 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும். இது அத்தனையும் நடக்குது யாருக்குன்னா மகர லக்னம் சந்திர தசா புத்தி அந்த நடக்கிறது மட்டும்தான், வேறு யாருக்கும் நடக்காது. ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும். அதுவும் செவ்வாயோட சாத்தும் போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் வந்து செவ்வாயுடைய சாரம்ன்ற போது தாயாரினாலோ நண்பர்களாலோ பூமி சம்மந்தமான வண்டி வாங்கினாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருன்றனால கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம ரொம்ப பார்த்தோம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? யாரெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால அவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது காரணம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், நல்ல அடுத்த கட்ட முயற்சிக்காகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் நீங்கள் பிரயாணப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது இது வந்து யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் அந்த பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் இருக்கும். ஒரு உத்தியோக உயர்வுக்காக ஒரு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. தொழில் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வந்து எந்த டெசிஷன் எடுக்கணும் ஒன்றுக்கு 10 வாட்டி யோசித்து டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சொத்துக்கள் லாபங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஈடுபடுவோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் வந்து அந்த உங்களோட ராசியிலே இருக்கிறதும் அது அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் ஏற்படுத்தும். நண்பர்களாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரும் நண்பர்கள் பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா
போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதில் போயிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு அவமானப்படுவதை விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 3ஆம் அதிபதி நாளில் 12ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னம் குரு தசாபுத்தி அந்த அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சொத்துக்கள் விற்பனையானாலும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான பலனும் கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின் போது உங்களது ராசியை சனி ராகுடைய சாப்பிட்டு நல்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்பத்திற்கு வந்து தேவையான பணம் எல்லாம் வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். செலவு வருமானம் சின்ன சின்ன செலவு இருந்தாலும் பெருத்த வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. எந்த மாற்றமும் இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 3இல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும். ஸோ பெருத்த ஒரு பணம் வருது. அப்பா அம்மா சொத்துக்கள், ஸோ அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் விற்பனையான பெரும் பணம் வருது. வண்டி வாகன விற்பனையான நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் 2இல் வரும்போது கொஞ்சம் நம்மளை ஸ்பை மாதிரி நோட் பண்ணுவாங்க, நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாமல் கேமரா வைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. 2இல் குரு, ஸோ 2இல் ராகு. ஸோ 2இல் ராகு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா 5 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நம்ம வந்து பேசும்போது ஏதாவது ஏடாவோடமாக பேசி அதனால் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான செவ்வாய் 12இல் இருக்கும்போது அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ அதீதமான அலைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்காக நம்ம அலைச்சல் இருக்கும். அதுக்கு வந்து நிறைய வந்து மெனக்கட வேண்டியிருக்கும். அதனால் இன்னும் கூடிய விரைவில் வந்து நல்ல ஒரு செய்திகள் நல்ல விஷயங்களும். பட் இப்போ போடுற விதை கண்டிப்பாக நாளைக்கு மரமாறும். இதெல்லாம் யார் நடக்கும்? கும்ப லக்னமாக இருந்து யாரும் செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடந்தோ கண்டிப்பாக அவங்க நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இலிருந்து அது உத்திரா நட்சத்திரத்தில் இருக்கும்போது அப்பா அம்மா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரயாணங்கள் இருக்கும். ஸோ அப்பா அம்மா பார்க்கறதுக்காக சில பேர் வந்து போகிறது, பிரயாணப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. தாயார் வந்து தந்தையாரும் உங்களை விட்டு வெளியில் போய் பிரயாணப்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதனால் ஒன்றும் பெரிய விஷயம். சில பேருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஒரு செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்? கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 12இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள தேவையில்லாத ஒரு மெனக்கெடுகள், ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் யாருக்கு? கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, சின்ன அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், வளர்ச்சிகள் எல்லாமே அற்புதமாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குன்னா கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப சிறப்பாகவும் வேலையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12இல் இருக்கும்போது கணவன் மனைவியோட சின்னதாக ஒரு செலவுகள் இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் விட்டு தனியாக போய் ஒரு பிரயாணங்கள் மேற்கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். கணவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனோ வெளியூரோ பிரயாணப்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி புதன் வந்து 12இல் இருக்கும்போது மறைமுகமான ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, மனைவியால் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து இது வந்து யார் நடக்கும்போது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ செலவுகள் இருக்கும்போது சின்ன செலவு இருந்தாலும் பட் வருமானங்கள் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒரு மன உளைச்சல், ஒரு ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அடுத்த கட்டத்திற்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் அலைச்சல் இருக்குமானா அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்க தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது பார்த்து நடந்துங்க. ஏன்னா இந்த டென்ஷன் வரும்போது நம்ம அந்த டெம்பர்மெண்ட்டில் வந்து விட்டுருவோம் நிதானத்தை. அதனால் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து 3இல் இருக்கும்போது
நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்து விற்பனை சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தை உடைய சொத்தோ தாயாருடைய சொத்துக்களாலோ ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து நல்லதான சொத்து விற்பனை எனக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் பணம் தேவைன்னா கண்டிப்பாக அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க. ஸோ நிறைய கிரகங்கள் 12ல் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் சின்ன விரயங்கள் வந்து போகும். ஸோ அதெல்லாம் தான் நிறைய, மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மனதார இறைவனை டெய்லி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணுவோம். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபர் 2ல் இருக்கார். அதுவும் வந்து 3 8ஆம் அதிபருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் மீன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருந்தாலும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இப்போ சுக்கிரன் 11ல் இருக்குது. ஸோ அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். மன உளைச்சல் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு இருக்கனால யாரெல்லாம் வந்து மீன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. யாராச்சும் பணம் வாங்கிட்டு டாச் பண்ணியிருந்தாலும் இந்த நேரத்துக்கு உழுக்குனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யார் நடக்கும்? மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். ஸோ சொத்துக்களால் நல்ல லாபங்கள், குடும்பத்தால் நல்ல லாபங்கள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வேலைகளில் இருக்கீங்கன்னா அந்த வேலையினாலும் நல்ல லாபங்கள். அதனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் வந்து எல்லாமே நிறைய கிரகங்கள் 11ல் இருக்கும்போது இதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. என்ன கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, நம்ம நல்ல ரொட்டேஷன், சந்தோஷம், குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? குரு தசா, அதாவது மீன ராசி. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராசியில் இருந்த அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். பெரும் பணம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, குடும்பத்தாலும் சரி, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் திடீர் வரவுகள், திடீர் இன்க்ரிமெண்ட்டு, திடீர் பண வரவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒப்பந்தங்கள், பழைய காசு ஏதாச்சும் வரணுன்னாலும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேலையில் வந்து ஏதாச்சும் பழைய F&F செட்டில்மெண்ட்டு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதிய வண்டி, வீடு, வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து ரொம்ப திங்கள் செவ்வாயில் சிறப்பாகவும் குதூகலமாகவும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பெரிய முயற்சிகள், பெரும் லாபங்கள், குழந்தைகள் நல்ல குதூகலமாகவும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு வாரமாகவும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரிய ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு புதிய அங்கீகாரங்கள், புதிய முயற்சிகள், வெற்றி, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் மாற்றம் ஏற்பட்டு அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சேலரியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பெரும் பணம், புகழ் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மீன லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும், திருமணம் ஒப்பந்தங்கள் மூலியமாகவும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 11ல் இருக்கும்போது பெரும் பணம், அதாவது ஒரு விபரீத ராஜகம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் அவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வர வேண்டிய பணத்தை இப்போ நிறைய வாட்டி கேட்டிங்கன்னா உடனே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் விபரீத ராஜகத்தில் பெரும் பணம், பெரிய அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாயும் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கின்ற காலத்தில் தந்தை தாளம், நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள். அது மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 2 ஒரு பெரிய காசுங்க, நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த வாட்டி மீன ராசிக்கால், மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றிகள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா,
ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணப்பட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்தில் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபுத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னு போது அப்போ நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்துங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த ஹோரா, அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா ஆகும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னா லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதி ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தமும் நான் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும், ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன், கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்துச்சு சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோராவை வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.